ஒரு நாள் குமார் விடிய காலையில 4 மணிக்கு ஆத்தங்கரை ஓரமா நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இருட்டுல ஒரு மூட்டை நிறைய கல் இருக்கிறத பாக்குறான். அந்த ஆத்தங்கரை ஓரத்திலேயே அமைதியா உட்காந்துட்டு அந்த மூட்டையில உள்ள ஒரு கல்லா எடுத்து அந்த ஆத்துக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கான். நேரம் கொஞ்சம் கொஞ்சமா கடக்குது. இவனும் ஒரு கல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். கடைசி கல்ல எரிய போறப்ப சூரியன் உதயமாக ஆரம்பிச்சிடுது. அப்பதான் கவனிக்கிறான், அந்த கல்லு பளபளன்னு மினுக்குது. அந்த மூட்டையில இருந்த கல்லெல்லாம் சாதாரண கல் இல்ல, எல்லாமே விலை மதிப்பில்லாத வைரக்கல். இது தெரிஞ்சதும் இந்த மூட்டையில உள்ள எல்லா வைரக்கல்லையுமே நம்ம ஆத்துக்குள்ள போட்டோமேனு அவன் அழுக ஆரம்பிச்சிடறான். அப்ப அந்த வழியா போன ஒரு துறவி இவன் அழுகிறத பாக்குறாரு. குமார்கிட்ட ஏன் அழுகிறன்னு கேக்குறாரு. அவன் நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். அந்த சூரியன் இப்ப உதிக்கலன்னா நீ இந்த கடைசி கல்லையுமே நீ எரிஞ்சிருப்ப. அந்த மூட்டையில உனக்கு என்ன இருந்துச்சுன்னே தெரியாது. ஓ நல்ல நேரம் அந்த கடைசி கல்லப்ப சூரியன் உதிச்சிருக்கு. இதுவுமே விலை மதிப்பு இல்லாத ஒரு கல்லு தானே. இந்த ஒரு கல்லாச்சும் மிஞ்சினுச்சே நீ சந்தோஷப்படுறதை விட்டுட்டு மத்த கல்ல நினைச்சு நீ ஏன் கவலைப்படுற. அந்த துறவி சொன்னதும் தான் அவனுக்கு தெளிவு வருது. அழுகையை நிப்பாட்டிட்டு அவன் சந்தோஷமா வீட்டுக்கு போயிடுறான். இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நமக்கு கையில இருக்க விஷயத்தை பத்தி நம்ம சந்தோஷப்படாம நம்ம கையை விட்டு போனதை நினைச்சுதான் ரொம்ப கவலைப்படுவோம். இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாரி ஸ்டேட்டஸை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.